ஒரு சிவன் கோவில், ஆனால் சிவலிங்கம் இல்லை. ஒரு அம்பாள் சன்னதி, ஆனால் அம்மனுடைய உருவம் இல்லை. ஒரு சிவாலயம், ஆனால் நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, நவகிரக சன்னதியும் இல்லை. ஆனால் இந்த கோவில் தான் சைவ சித்தாந்தத்தின் மிக உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் அற்புத தலமாக விளங்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற உலகத்திலே தத்துவமான சிவாலயங்களில் ஒன்றான திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவில் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி திருக்கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனுமே வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற அடிச்சாலும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த புனிதமான தலம் ஆவுடையார் கோவில்னு அழைக்கப்படுது. இங்கு அருள்பாலிப்பவர் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி மற்றும் யோகாம்பிகை. இந்த கோவில் சாதாரண சிவாலயம் இல்லை. இங்கே சிவபெருமான் உருவமற்ற பரம்பொருளாக விளங்குறாரு. அதனால் கருவறையில் சிவன்லிங்கம் இல்லை. லிங்கத்தின் அடிப்பகுதியான ஆவுடையார் மட்டுமே உள்ளது. இதுவே இந்த ஊருக்கும் கோவிலுக்கும் ஆவுடையார் கோவில் என்ற பெயர் வழங்கியுள்ளது. இந்த கோவிலின் வரலாறு நாயன்மார்களின் ஒருவரான மாணிக்கவாசகருடன் நிறைய தொடர்பு கொண்டது. பாண்டிய மன்னன் அரிமார்த்தான பாண்டியனின் அமைச்சராக இருந்தார் மாணிக்கவாசகர். ஒரு நாள் வெளிநாட்டிலிருந்து போர் குதிரைகளை வாங்குவதற்காக பெரும் செல்வத்தை மாணிக்கவாசகரிடம் கொடுத்து அனுப்பினார். அப்போது திருப்பெருந்துறைக்கு வந்த மாணிக்கவாசகர் குருந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்த ஒரு ஞான குருவை சந்தித்தார். அந்த குரு வேறு யாரும் இல்லை, சிவபெருமான். அவரிடம் உபதேசம் பெற்ற மாணிக்கவாசகர் இறை அன்பின் முழுமையாக மூழ்கினார். குதிரைகளை வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட செல்வத்தை கொண்டு சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டத் தொடங்கினார். இதை கேட்ட பாண்டிய மன்னன் கோபமடைந்து மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்தான். அப்போது சிவபெருமான் தனது திருவிளையாடலை நிகழ்த்தினார். காட்டிலிருந்த நரிகளை அழகிய குதிரைகளாக மாற்றி மன்னரிடம் அனுப்பினார். ஆனால் இரவு நேரத்தில் அவை மீண்டும் நரிகளாக மாறின. அப்போதுதான் மன்னர் மாணிக்கவாசகர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதை உணர்ந்தார். இந்த அற்புத சம்பவத்திற்கு பிறகு மாணிக்கவாசகர் முழுமையாக சிவபெருமானின் சேவையில் ஈடுபட்டார். இதுதான் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு. சைவ சமயத்தின் பொக்கிஷமாக போற்றப்படும் திருவாசகம் உருவான புனித தலம் இதுவாகும். திருவாசகத்திற்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற புகழ்பெற்ற சொல்லுக்கு காரணமாக அந்த அற்புத நூலை மாணிக்கவாசகர் இத்தலத்திலேயே அருள் செய்தார். இப்போ இந்த கோவிலுடைய அதிசயமான தனி சிறப்புகளாக பார்ப்போம். கருவறையில் சிவலிங்கம் இல்லை. ஆவுடையார் என்ற பீடம் மட்டுமே உள்ளது. இது ஆத்மாவும் பராத்மாவும் ஒன்றே என்ற தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. பெரும்பாலான சிவாலயங்களில் காணப்படும் நந்தி இங்கு இல்லை. ஏனென்றால் இங்கே சிவபெருமான் உருவமற்ற நிலையில் அருள்பாலிக்கிறாரு. இந்த கோவிலில் கொடிமரமும் இல்லை, பலிபீடமும் இல்லை, நவகிரக சன்னதியும் இல்லை. இது இந்தியாவில் மிக அரிதான கட்டமைப்பாக கருதப்படுகிறது. இங்கே இந்த கோவிலில் ஒரு சிற்பம் இருக்குது. இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா குதிரை மேலே போருக்கு போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிற்பம். அதாவது இந்த சிற்பம் வேறு யாருமே இல்லை, சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமான் லிங்க வடிவில் இல்லாமல் இங்கே உருவமாக இருக்கார். ஸோ அவர் இந்த போரை ஜெயிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று. இங்கே தூணில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்கள்ல, இதுதான் நவகிரகங்கள். ஸோ இங்கே நவகிரக சன்னதிலாம் இருக்குது. ஸோ நவகிரகங்களுக்கு தனியாக சன்னதி கிடையாது, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அதனால் நவகிரகங்கள் இங்கே தூணில் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம நவகிரக சன்னதியை சுற்றி வரணும்னா இந்த தூணை நம்ம சுற்றி வரணும். ஸோ அப்படி சுற்றி வந்தால் நம்ம நவகிரக சன்னதியை சுற்றி வந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. மற்ற சிவன் டெம்பிள் மாதிரி இல்லாமல் இங்கே ரொம்பவும் யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அம்பாள் யோகாம்பிகையும் உருவமற்ற நிலையில் தான் வழிபாடு செய்யப்படுறாங்க. அவரது திருவடிவங்கள் மட்டுமே பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கின்றன. இந்த கோவிலுடைய சிற்பக்கலை உச்சகட்டமாக விளங்குகிறது. கல்லால் செய்யப்பட்ட கூரைகள், சங்கிலிகள், ஆணிகள், மாற வேலைப்பாடுகளைப் போல தோன்றும் கல் சிற்பங்கள் என அனைத்தும் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கனகசபை,
பஞ்சாட்சர மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம் ஆகியவற்றில் காணப்படும் சிற்பங்கள் உலக புகழ் பெற்றவை. விஜயநகர நாயக்கர் கால ஓவியங்கள் இங்கு காணப்படுகின்றன. இந்த கோவிலுடைய பூஜை முறைகளும் மிகவும் வித்தியாசமானவை. கருவறையில் சூடான சாதம் படைக்கப்படுகிறது. அதிலிருந்து எழும் நீராவி இறைவனுக்கு நெய்வேத்தியமாக அர்ப்பணிக்கப்படுகிறது. உருவமற்ற இறைவனுக்கு அந்த நீராவி காணிக்கையாக கருதப்படுகிறது. இதுவே இந்த தலத்தின் மிகப்பெரிய தத்துவ ரகசியமாகும். இப்போ நம்ம வெளிப்பிரகாரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ வெளிப்பிரகாரத்துலையுமே ஒரு சில சிற்பங்கள் வச்சுருக்காங்க. இங்கே இந்த கோவிலுடைய தெப்பக்குளம் இருக்குது. இங்கே சின்னதாக ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குது. இந்த தெப்பக்குளம் நல்லாவே ரொம்பவும் பெருசாக இருக்குது. அதில் 2 வாத்து மிதந்துக்கிட்டு இருக்கு பாருங்க கைஸ். அழகாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இயர்லி ஈவினிங்காக வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த கோவில் இன்னும் திறக்கலை. ஸோ இன்னும் மூடி தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாமேன்றதுனால நம்ம இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கோவில் உள்ளே திறந்த உடனே நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே சுற்றி காட்டுறேன். இன்னும் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கோவில் இப்போது திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் நிறைய வேலை இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே சுற்றி வரும்போது ரொம்பவும் ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த கோவிலில் திருவாதிரை விழா மிகவும் சிறப்பாக நடத்தப்படுது. ஆணி திருமஞ்சனம் மற்றும் மாணிக்கவாசகர் தொடர்புடைய பல திருவிழாக்கள் ஆண்டுதோறும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இங்கே ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்துக்கு மேலே சிற்பங்கள் நிறைய செதுக்கியிருக்காங்க. மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மனுஷர் பார்த்திங்கன்னா குதிரை மேலே உட்காந்து போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் ரொம்பவும் பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. ஸோ இந்த கோவிலில் இருக்கிற எல்லா சிற்பங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நுணுக்கமாக சூப்பராக செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற தூண்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே ஒரு விநாயகருடைய சன்னதியுமே இருக்குது. இங்கே மேலே சீலிங்கில் பார்த்திங்கன்னா ராசிகளை பொறிச்சிருக்காங்க. ஆக்சுவலி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன மண்டபம் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது ரொம்ப பெரிய மண்டபம்னு. ஸோ எல்லா மண்டபத்துலேயும் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய தூண்கள் இந்த மண்டபத்துலேயும் இருக்குது. ஸோ ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தலவிருட்சம் பார்த்திங்கன்னா குருந்த மரம். ஸோ இங்கேருந்து அந்த மண்டபத்துடைய வியூ நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய தலவிருட்சம் குருந்த மரம். குருந்த மரத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா விநாயகருடைய சிற்பம் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு அடியில் தான் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு குருவாக காட்சி அளித்து உபதேசம் செய்த இடம்னு சொல்கிறாங்க. அந்த சிற்பம் தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே விநாயகருடைய சிற்பம் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சிவனுடைய லிங்கம் இருக்குது. ஸோ இந்த கோவில் ரொம்பவும் ஒரு சிறப்பான ஒரு கோவில். இந்த கோவில் கொஞ்சம் பெரிய கோவில் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இயர்லி மார்னிங்காக வாங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் வாங்க. ஸோ இந்த கோவிலுடைய டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு அப்புறமா வீடியோட எண்டில் சொல்கிறேன். பெரும்பாலான சிவன் கோவிலில் தமிழ்நாட்டின் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த கோவில் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இது மிகவும் அரிதான அமைப்பு. கோவில் மரபுகளின்படி இந்த திசை அமைப்பு கோவிலுடைய தனித்துவமான ஆன்மீக தத்துவத்தை மற்றும் அதன் ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது.
ஆவுடையார் கோவிலில் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்று இந்த கொடுங்கை. முதல் பார்வையில் இதை நம்ம பார்க்கும்போது மரத்தால் உருவாக்கப்பட்ட கூரை அமைப்பு என்று நினைப்பீங்க. ஆனால் அருகில் சென்று பார்த்தால் அனைத்துமே ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது என்று தெரியும். இது சிற்பங்கள், மரத்தால் செய்த தூண்கள், ஆணிகள், கட்டிட அமைப்புகள் போல தெரியும். ஆனால் இவை அனைத்தும் கல்லில் உருவாக்கப்பட்ட அசாதாரண கலைப்படைப்புகள். பல கோவிலில் முக்கியமான விழாக்கள் மூலவரை சுற்றி நடக்கும். ஆனால் ஆவுடையார் கோவிலில் மாணிக்கவாசகருக்கு மிகுந்த சிறப்பு மரியாதை அளிக்கப்படுது. கோவில் வரலாற்றில் அவருடைய பங்கு மிகவும் முக்கியமானதுனால வழிபாட்டு முறைகளில் அவருடைய தனித்துவமான இடத்தை பிடிக்கிறார். சிற்பிகள் மத்தியில் ஒரு பழமொழி போல சொல்லப்படும் வாக்கியம் ஒன்று உள்ளது. தாரமங்கலம் தூண்கள், திருவாழுஞ்சி, பாலகாணி, ஆவுடையார் கோவில் கொடுங்கை. இந்த வாக்கியம் தமிழ் சிற்பக்கலையின் மிகச் சிறந்த 3 படைப்புகளை குறிக்கிறது. அதிலும் ஆவுடையார் கோவில் கொடுங்கை சிற்பங்கள் சிற்பக்கலையின் உச்சகட்டமாக கருதப்படுகின்றன. ஸோ இங்கேருந்து இந்த கோபுரத்தை பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியும். ரொம்ப பெரிய கோபுரம், நிறைய அடுக்கு இருக்குது. ஸோ இந்த கோவில் இப்போ திறந்துட்டாங்க. இப்போ நம்ம உட்பிரகாரம் சுற்றி வந்துட்டுருக்கோம். உட்பிரகாரத்தில் நிறையா சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. அதுவும் ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு அழகாக நுணுக்கமாக சூப்பராக இருக்குது. உட்பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே யோகாம்பாளுடைய சன்னதி வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மன் இங்கே உருவமில்லாத நிலையில் அருள்பாலிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் இங்கே அவங்களுடைய பாதை மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம தொட்டு கும்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஸோ நம்ம கொஞ்சம் வெளியிலேருந்து கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அது இப்போ ஒரு ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் நம்ம சுவாமியோடைய பாதங்களை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இங்கே ஒரு சிற்பம் இருக்குது. இங்கே குருந்த மர நிழலில் மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் உபதேசிக்கும் அந்த காட்சி இருக்குது. ஸோ இங்கே நடராஜருடைய சன்னதி வச்சுருக்காங்க. நடராஜர் சன்னதி பார்த்திங்கன்னா மற்ற கோவில் எல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் இருப்பார். ஆனால் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கார். இது ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே சொல்கிறாங்க. வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான தூண்கள் இருக்குது. அந்த எல்லா தூண்களுமே பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் அழகாக சூப்பராக செதுக்கியிருக்காங்க. ஸோ நிறைய பழங்காலத்து ஓவியங்கள் கூட இருக்குது. இங்கே ஸ்ரீ முருகருடைய சன்னதி வச்சுருக்காங்க. இந்த கோவில் வாழ்க்கை அளவில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் புகழ்பெற்றது. சிலைகளில் சைவர்கள், வீரர்கள், தெய்வங்கள் மற்றும் பக்தர்களின் உருவங்கள் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன.
ஆடை ஆபரணங்கள், முகபாவனைகள், முடி அலங்காரங்கள் வரை மிகவும் தத்ரூபமாக காணப்படுகின்றது. உட்பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வீரபத்திரருடைய சன்னதி வந்து இருக்குது. இந்த கோவிலில் எல்லா சிற்பங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பெருசாக வந்து இருக்குது. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகருடைய சன்னதி வந்து இருக்குது. இங்கே 4 சிற்பம் வந்து இருக்குது. இது என்னடான்னு வந்து கேட்டிங்கன்னா, சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பசுபதாசுரம் தரும் பொழுது வந்த அந்த வேடத்தில் இருக்கிற சிற்பமாகும். கூட அம்பாளும் இருப்பாங்க. வலது பக்கத்தில் புலையன் புலத்திய வேடமிட்ட சிவபெருமானும் அம்பாளும் இருக்காங்க. ரொம்ப அழகான நேர்த்தியாக சிற்பங்கள் இருக்கும். கம்பிகள் போட்டு இப்போ வந்து பாதுகாத்து வராங்க. இந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்க வாசகர் வந்து இருக்கார். இந்த மாணிக்க வாசகர் வந்து பார்த்திங்கன்னா சிவன் உபதேசத்திற்கு முன்பு அவர் வந்து இப்படி தான் வந்து இருந்தார். கொஞ்சம் அகங்காரம் பிடிச்சவர் மாதிரி வந்து இருந்தார். ஸோ உபதேசத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்தையுமே வந்து திறந்து ரொம்பவும் பணிவாக வந்து இருக்கார். வாழ்க்கையோட தத்துவத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சிற்பங்களை வச்சு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா சிவனுடைய சன்னதி வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு சிற்பம் வந்து இருக்குது. ஸோ இங்கே மேலே வந்து செதுக்கியிருக்காங்க பார்த்திங்களா, ஃப்ளவர்ஸ் டிசைனாக வந்து இருக்குன்னு. ஸோ இதில் வந்து ஒரு அர்த்தம் வந்து இருக்குது. அதாவது இப்போ என்னென்னா, நம்ம பிறந்தபோது பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் வந்து இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்தந்த நட்சத்திரத்துக்கு இப்படி தான் வந்து அமைப்பு இருக்குன்றத வந்து இங்கே அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் டெக்னாலஜிஸும் அந்த அளவுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டெலஸ்கோப்பும் வந்து கிடையாது. ஸோ அப்படி இல்லாத நிலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய டிசைனை வந்து பண்ணியிருக்காங்க. நட்சத்திரங்கள் இந்த மாதிரிலாம் ஷேப்பில் வந்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவும் ஒரு ஆச்சரியமிக்கவைன்னு சொல்லலாம். இங்கே சிவானந்த மாணிக்க வாசகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே மாணிக்க வாசகர் ரொம்பவும் பணிவாக இருக்கார். ஸோ அவ்வளோதாங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த கோவில் ரொம்பவும் பிடிச்ச கோவில் எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் அற்புதமான ஒரு கோவிலும் கூட. ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோவிலை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை சுற்றி என்னென்ன நியர்பை டெம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீராய் பெருந்துறை நம் தேவனடி போற்றின்னு போர்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவன் வந்து மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செஞ்சார் பார்த்திங்களா, அதோடைய பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவடி தீட்சைன்னு மொத்தம் 3 தீட்சை வந்து போட்டிருக்காங்க. இந்த கோவில் ஒரு டெம்பிள் மட்டும் இல்லை, உருவத்தை தாண்டி அருவத்தை உணரச் செய்யும் தலம், சிவனை சிலையாக அல்ல சித்தார்த்தமாக உணர்த்தும் தலம், மாணிக்க வாசகரை மகனாக ஆக்கிய தலம், திருவாசகம் பிறந்த தலம், அதுவே திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அற்புத தலத்திற்கு வந்து தரிசனம் செய்து ஆத்மாவுக்கும் பராத்மாவுக்கும் உள்ள அந்த ஆன்மீக இன்பத்தை உணருங்கள். ஹர ஹர மகாதேவா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தான் பை ஃப்ரம் ஸ்ரீராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.